ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேந்திர பழத்தை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. அது ஸ்வீட் ரெசிபி. நான் நேந்திர பழத்தை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. நான் ஒரு கப்பு அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். 200 கிராம் இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாகுபதெல்லாம் வேண்டாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சிங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுதான் நேந்திர பழத்தை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நெய்யிலே நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம 1/2 கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து சும்மா லைட்டாக 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. கரைச்சி வச்ச வெல்லத்தை நம்ம நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ வாசனைக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூனு நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா கொழுக்கட்டை பருத்துக்கு எடுத்துகிட்டு நம்ம ஒரு வாழை இலை எடுத்துருக்கோங்க. அதில் சென்டரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த வாழை இலையை நல்லா மடிச்சிக்கலாங்க. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சிங்க. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி ஆகிடுச்சி. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஆற வச்சுட்டு இப்போ இந்த வாழை இலையெல்லாம் நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. காலையில் டிஃபனாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.